அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மாங்கிறது ஒரு எலும்பும் சதையும் கொண்ட ஒரு ஒரு உருவம் அல்ல. உணர்ச்சியால் மிகுந்த ஒரு தாய்மை, போற்றுதலுக்குரிய ஒரு மகாசக்தி. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லலாம். ஒரு ஓமையா அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த வயசான காலத்தில் கூட என்னை ஏற்றுக்கொண்டு, என் குரலை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய கதைகளை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்பது உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் எனக்கு நீங்கள் தெரிவிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நான் ரொம்ப இந்த வயதான காலத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. கதைக்கு போமா. ஒரு நகரத்தில் பார்வதின்னு ஒரு அம்மா, ரொம்ப தங்கமானவங்க. புருஷன் இல்லை, புருஷங்காரன் இறந்துட்டார். அவர் ஒரு வீடு வச்சிருந்தாரு, கொஞ்சம் சொத்து கொடுத்துருக்காரு. தன்னுடைய ஒரு மகன் ஒரு மகள் 2 பேர். மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த அம்மா வீட்டுக்காருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்குது. இந்த அம்மாவும் அமெரிக்கா போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அவங்க இந்த வீடியோ கேமராவில் வருவாங்க. குழந்தையோட கொஞ்சம் இந்த அம்மா பார்வதி அம்மா கொஞ்சம் அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. பையன் கல்யாணராமன் பேர் என்னமோ கல்யாணராமன் தான். கல்யாணம் தான் ஆகலை. அம்மா வேண்டாத தெய்வம் இல்லை. வயசு 26 ஆகிப்போச்சு. பையன் நல்ல கருத்தான பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சம்பளம் வாங்கினா கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவான். அவங்க அப்பா மாதிரியே புள்ள, பார்த்துங்க, நல்ல பையன். இந்த பையனுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்துட்டா, நம்ம கண்ணறிஞ்சு பார்த்துட்டோன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குமே. ஆண்டவா, நான் என் பிள்ளை கல்யாணத்தை நான் பார்க்கணும், என் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்த்துட்டேன், என் பிள்ளை கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது யார்? அந்த பார்வதி அம்மா. கல்யாணம் நாம என்ன நினைக்கிறா, அம்மாவுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. சம்பள கவரை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறா. அந்த கவரை கூட அவங்க பிரித்து பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. புது ரூமில் வைடா, அப்பா கிட்ட கொண்டு வைடா, அப்பா நீ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவர் சந்தோஷமாக வாங்கிட்டு வர்றா, கொண்டு வைடா, சாமி கும்பிட்டு வாடா, போய் அப்பாவை கும்பிட்டு வாடா அப்படின்வாங்க. இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. ஆனால் மனசுக்குள்ள அந்த அம்மாவுக்குள்ளார என்ன ஒரு ஏக்கம்னா, எப்படியாவது தன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும்னுட்டு அப்படின்னு 6-5 இடங்கள் வரன்கள் பார்க்குறாங்க. பையனை பற்றின விவரங்கள் அவங்களுக்கு சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வரன் வைதேகின்னு ஒரு பொண்ணு நல்லா அமைஞ்சிடறான். அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய கரை ஏற்றி விடுறா, நல்லா படிக்க வைக்கிறா, நல்ல ஒரு வேலைக்கும் அந்த பொண்ணு போயிட்டுருக்க. அப்போ கல்யாணம் உட்காந்து 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு, மனசு நிறைஞ்சி போச்சு. கல்யாணராமனுக்கு ஏத்த பொண்டாட்டி இவ தான் அப்படின்னு இவ மனசுக்குள்ளார தீர்மானம் பண்ணிட்டான். அப்புறம் இவட்டு சொன்னா, சீர் சனத்தி பெருசாலாம் நான் எதிர்பார்க்கலைங்க. என் பையனை புரிஞ்சுக்கிட்டு, என்னைய புரிஞ்சுக்கிட்டு, என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஆகணுன்ற அவசியம் கூட இல்லை, போதுமானது இருக்கு. எளிமையான வாழ்க்கை தான். பெருசா ஆடம்பரம்லாம் நாங்கள் விரும்புறது இல்லை. நானும் விரும்ப மாட்டேன், என் பையனும் விரும்ப மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்படியே 2-3 மாசத்துல பேசி முடிச்சிடுறாங்க அந்த பொண்ணை. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த பின்னாடி ஒரு 3 மாசம் அப்படியே போகுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகுது. ஒரு நாள் கல்யாணராமன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். கல்யாணம் ஆன புதுசு இல்லை, அது ஒரு வேகம், ஒரு இது இருக்கும்ல, இருக்கும். எனக்கு இருந்துச்சு.
அப்படி அப்போ அப்படி கல்யாணராமன் என்ன பண்ணுவோம், அப்போ கூட கவர் கொண்டு வருவா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா அப்பா படத்தாண்ட போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்பா படத்தாண்ட அது யூஸ்வலாக போயிட்டு இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு, பார்வதி அம்மாவுக்கு மனசுக்குள்ளார ஒரு சின்ன நெருடல் இருக்கு. தங்கிட்ட பாசமா இருந்த பிள்ளை, ஆசையா இருந்த பிள்ளை, அந்த பாசத்துல இவ பங்கு போட்டுருவாளோ, அந்த பாசத்துல கொஞ்சம் குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் என்னமோ தெரியல அந்த அம்மா மனசுல வருது. அது இயற்கை தானுங்க. எல்லா தாய்க்கும் கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். கல்யாணம் ஆன பின்னாடி மருமக வந்த பின்னாடி மருமகிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம், இவ தன்னுடைய அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு பந்தத்தை கெடுத்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இது இருக்குங்க. இது எல்லார் வீட்லேயும் எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய விஷயம்தான். கல்யாணராமன் ஒரு நாள் சொல்றா, நம்ம பீச்சுக்கு போகலாமா. அவன் ஜாலி மூடில் இருக்காங்க. அவன் மட்டும் அந்த பொண்ணு சொல்றா, அம்மா தப்பா நினைப்பாங்க, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. நீங்களும் சமயத்தில் உங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது ஒன்று பேசுறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன வேணாலும் என்ன பேசட்டும், நான் அம்மாவே இல்லாத வளர்ந்த குழந்தை, எனக்கு அம்மாவே அவங்க தான் அப்படின்னு அந்த சரி இல்லை இல்லை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோமா. என்ன சொல்லிட்டு கிளம்புவீங்க? இல்லை கொலு வச்சிருக்காங்க, என் ஃப்ரெண்டு வீட்டில் கொலு வச்சிருக்காங்க, அதை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போயிடலாமா. என்னமோ செய்யுங்க, உங்க இஷ்டம். அவளுக்கும் பீச்சுக்கு போகணும், புருஷனோட போகணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக அந்த கடலை வாங்கி சாப்பிடணும், கொஞ்சம் கதை பேசணும்னு ஆசை தான். இருந்தாலும் ஒரு வயசானவங்கன்னு ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்க உத்தரவு மிஞ்சி போகிறதுங்கிறது சரியாக வராது. இவன் சொல்கிறான், பொய் சொன்னால் பரவாயில்லை, நல்லதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா கொலு வச்சுருக்காங்கம்மா என் ஃப்ரெண்டு வீட்டில், என்னை கூப்பிட்ருக்காங்க, உன்னையும் கூப்பிட்ருக்காங்கம்மா அப்படின்னா. டேய், நான் உங்கள் அப்பா இல்லைடா, நான் வர்றது அவளை சரியாக வராது, நீ அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிங்காரிச்சிட்டு போகிறத ரசிக்குது மனசு, அவங்க மனசு ரசிக்குது. அதை அவ்வளோ அழகாக பார்க்குறாங்க. பின்மார்ந்து மல்லிகைப்பூ சரியாக குத்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மல்லிகை நல்ல அடர்த்தியான மல்லிகை வாங்கி தலை நிறைய வச்சு அந்த அம்மா அனுப்புது. அவனும் ஒரு காரு எடுத்துட்டு அதில் உட்கார வச்சுட்டு தன்னுடைய மனைவியை கிளம்புறான். கிளம்பி நேராக பீச்சுக்கு போயிட்டான். கொழுங்கெல்லாம் போல நேராக பீச்சுக்கு போய் ஜாலியாக சந்தோஷமாக ஒரு மணி நேரம் அப்படி ஜாலியாக இருந்துட்டு, இந்த கொழுக்கு போனால் என்னெல்லாம் கொடுப்பாங்கன்றதெல்லாம் முதல்லையே கேட்டுட்டான். வரும்போது கடையில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதை அழகாக பேக் பண்ணிட்டு, பொய் சொன்னால் பொருந்த சொல்லணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அம்மாகிட்ட கொடுத்து, அம்மா கொழுவில் கொடுத்தாங்கம்மான்னு. அந்த அம்மாவும் சாமி படுத்துக்கிட்டு வச்சு நமஸ்காரம் பண்ணி அது கொஞ்சம் எடுத்துக்கிச்சு, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. திடீர்னு அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உடம்புக்கு முடியாமல் போச்சு. இந்த பொண்ணு முழுவாமல் இருக்கு, 4வது மாதம். சின்னமுத்தியில் அவங்களுக்கு கை கால்லாம் விரைச்சிக்குது, பெரிய ரத்த ஓட்டம் குறைச்சலாக இருக்குது, நடக்கும்போது தடுமாறுறாங்க, ஒரு மாதிரியாக இருக்காங்க. இவனுக்கு கல்யாணம் பயந்துட்டான். என்னமோ தெரியல அம்மாவுக்கு, நாம ஏதாவது தப்பு பண்ணிதான், ஆண்டவா என்னை மன்னிச்சிருப்பா. அந்த பொண்ணு சொல்கிறா, நீ எதுவும் தப்பு பண்ணவே இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, உங்கள் அம்மா உங்களை முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவங்க, என்னையும் மகளாக ஏற்றுக்கிட்டாங்க அவங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். அவங்க நீங்கள் ஆஃபீஸ் லீவ் போட்ட வேண்டாம், நீங்கள் போங்க. அவன் ஆஃபீஸ் போயிட்டா அவன் கூடவே இருந்து அந்த அம்மாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது என்ன, மருந்து மாத்திரை சரியான நேரத்துக்கு கொடுக்குறது என்ன பார்த்து 1 மாதத்தில் அந்த அம்மாவை குணமாக்கிறான். இந்த பொண்ணுக்கு 5வது மாதம் ஆயிடுச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு. அவங்க வீட்டிலேருந்து ஆள் வந்துட்டாங்க. வந்து சீமந்தம்லாம் பண்ணணுங்க, நாங்கள் சிறப்பாக பண்ணணும், பொண்ணு அனுப்பிச்சி வைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, இல்லைன்னு சொல்லலை, என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கும் அவள் வந்தா,
ஆனால் இங்கிருந்து போகும்போது இருந்த என்னுடைய மகள் அமெரிக்கா போய் வாழ்ந்த போது, அவள் கணவனுடைய குழந்தையோட வாழ்ந்த போது நானும் வீடியோவில் நிறைய தடவை பார்ப்பேன், அவங்களோட பேசுவேன். ஆனால் நிறைய மாறிட்டாங்க. எனக்கு தெரியும், என் மகன் தான் அவன், அந்த கலாச்சாரம் அந்த இது நிறைய மாறிட்டான், அது எனக்கு புரியுது. ஆனால் என் மருமக வந்தது தங்கமாக இருக்கிறான், என் உயிரை காப்பாற்றணும். அவரோட பிரசவத்தை நான் என் வீட்டிலேயே வச்சுக்கிறேங்க, தயவு பண்ணி எனக்கு அனுமதி கொடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது முறை தான், இல்லைன்னு சொல்ல. முதல் பிரசவம் உங்கள் வீட்டில் தான் நடக்கணும். ஏன்னா உங்களுக்கும் வேற ஆதரவு இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் சரியா இல்லை, இங்கே நான் கூடவே இருந்து பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு இருந்து ஒரு பேரனை பெற்றெடுத்து கொடுத்த உடனே அந்த அம்மா சந்தோஷப்பட்டுடுச்சு. வாழ்க்கைன்றது இப்படித்தான், கவலை வரும், மகிழ்ச்சி வரும், இன்பம் வரும், துயரம் வரும், கலந்து வருங்க. அதை ஏற்றுக்கிட்டு அந்த கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கிட்டு, இவன் கொஞ்சம் கோவப்படும் போது அந்த அம்மா இல்லை இல்லை இப்படித்தான் போகணும்னு சொல்லணும், அந்த அம்மா கொஞ்சம் கோவப்படும் போது இல்லை இல்லை இப்படித்தான் போகணும்னு சொல்லணும். இவங்க 2 பேரும் கோவப்படாத போது அந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டா கூட இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை எனும் இந்த ஒரு அருமையான ஒரு பயணம், இது ஒரு வரம், இது ஒரு பெரிய ஒரு நம்ம லைஃப்ல கிடைச்ச கடவுளோட கிஃப்ட். இதை நன்றாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வோம். சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறதுன்றது என்ன? சந்தோஷமா இருக்கிறது சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஹாப்பியா இருங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களும் சந்தோஷமா இருக்க நீங்கள் வாய்ப்பளியுங்கள், உதவுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.